எலக்ட்ரிசிட்டி இது எந்த அளவுக்கு நமக்கு பயனளிக்குதோ அதே அளவுக்கு ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. என்னோட பழைய வீடியோக்களில் நான் சில முயற்சிகள் எடுத்திருப்பேன். அந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இருக்கும். ஸோ அந்த முயற்சிகளை நம்ம சரியாக கையாளலை அப்படின்னா இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காகவும் எலக்ட்ரிக்கலில் பொதுவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காகவும் நான் ஒரு ப்ளக் போர்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளக் போர்டு எப்படி நம்மளை பாதுகாக்கும், இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 15 ஆம்ப்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சாக்கெட் செட்டை எடுத்திருக்கோம். இது 15 ஆம்ப்ஸ் அப்படின்றதுனால அதிக கரண்ட்லையும் நம்மளால் பயன்படுத்த முடியும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொடெக்ஷனு இதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் க்ளோசர். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக 2 பிளாஸ்டிக்கில் இருக்கும். நம்ம அந்த சாக்கெட்டை பயன்படுத்தாத போது இந்த 2 பின்னும் எப்போவுமே க்ளோஸ்லேயே இருக்கும் அந்த பிளாஸ்டிக் மூலமாக. எப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக்கை ஓப்பன் பண்ணுறோமோ இல்லை எர்த்து பின்னோட நம்ம ப்ளக்கை கனெக்ட் பண்ணும்போது தான் இது ஓப்பன் ஆகும். இது எனக்கு டேரெக்டாக ஒயர் கனெக்ட் பண்ணும்போது இது ஒரு கிளிப்பு மாதிரியும் எனக்கு ஆக்ட் ஆகும். அடுத்ததாக இந்த சாக்கெட்டை பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. அதுக்கு சீரியஸ்லேயே ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சாக்கெட்டுக்கு பவர் சப்ளை வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன் எல்இடியும் கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி பார்த்தோம்னா இந்த சாக்கெட்டு, சுவிட்சு, ஃபியூஸு இது எல்லாமே செராமிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த செராமிக் அப்படின்றது ஒரு மண். இந்த மண்ணை வச்சு இவங்க இதை டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஓவர் கரண்ட் நடக்கும்போதோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் நடக்கும்போதோ இந்த தீ பிடிக்கிறது இதில் நடக்காது. ஏன்னா இந்த செராமிக் மெட்டீரியல் தீப்பிடிக்காத தன்மை உள்ளது. ஸோ அதனால் இது ஒரு பாதுகாப்பு. நம்ம அந்த சர்க்யூட்டை அப்படியே ரிவர்ஸில் பார்த்துடலாம். நம்ம ப்ளக்கை இங்கே தான் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கும். பின்பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 டெர்மினல் கொடுத்துருக்காங்க. லைன், நியூட்ரல் அண்டு எர்த்து. இந்த லைன் அப்படின்றது இதுக்கு தான் நம்ம எல்லா விதமான ப்ரொடெக்ஷனையும் கொடுப்போம். ஏன்னா இது வழியாக தான் பவர் சப்ளை நமக்கு வரும். நியூட்ரல் அப்படின்றது டைரெக்டாகவே நமக்கு வந்துடும். இதுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இருக்காது. அடுத்து எர்த்து. இந்த எர்த்து டெர்மினலை நான் பயன்படுத்தலை, எனக்கு தேவைப்படலை அப்படின்றதுனால நான் அதை அப்படியே விட்டுறேன். சரி, எதனால் இந்த லைன் ஒயருக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் தேவை, நியூட்ரலுக்கு ஏன் தேவையில்லை அப்படின்னு பார்த்துடலாம். சரி, எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால உருவாகிற எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய ப்ளக் போர்டில் 3 பின் இருக்குது. ஸோ இந்த 3 பின்னில் இந்த கீழே இருக்கக்கூடிய 2 பின் லைன் அண்டு நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது எர்த்து, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறது எர்த்து. இந்த லைன் அப்படின்றதுல சப்ளை வரும், ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதில் நம்ம டெஸ்டர் வச்சோம் அப்படின்னா அதில் டெஸ்டர் எரியும். இந்த நியூட்ரல் அப்படின்றதில் நம்ம டெஸ்டர் வச்சோம்னா எரியாது. ஸோ அப்போ அந்த நியூட்ரல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் ரிட்டர்ன் பாத்து. இப்போ நம்ம இந்த லைனோட நம்ம பல்பை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ பல்பை நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த பல்ப் எரியாது. நம்ம சப்ளை கொடுக்குறோம் இந்த பல்புக்கு, அதாவது எலக்ட்ரான் அந்த பல்ப் வழியாக மூவ் பண்ணுறோம். ஆனால் அது இந்த நியூட்ரலில் கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த எலக்ட்ரான் அந்த இடத்துல மூவ் ஆகாது. எப்போ நம்ம அந்த நியூட்ரலையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அங்கே அந்த ரிட்டர்ன் பாத் அப்படின்ற ஒன்று உருவாகுது. ஸோ அப்படி ரிட்டர்ன் பாத் உருவாகும் போது தான் நமக்கு அங்கே எலக்ட்ரிசிட்டி மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ லைன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த நியூட்ரல் அப்படின்றதும் முக்கியம். இந்த லைன் தான் இந்த எலக்ட்ரானை நகர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பவர் சோர்ஸு. இந்த நியூட்ரல் அப்படின்றது அந்த நகர்ற எலக்ட்ரானை நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் பாத்து தான் இந்த நியூட்ரல் அப்படின்றது. சரி, இங்கே நம்ம கொடுக்குற ப்ரொடெக்ஷன் எல்லாமே லைன் ஒயருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். நியூட்ரல் ஒயரை நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்போ இது எப்படி சரியான ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும்? ஏன்னா லைன், நியூட்ரல் ரெண்டுமே தேவைப்படுது. அப்படின்றப்போ நம்ம லைனுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நியூட்ரலில் நான் ஃபியூஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ பல்பை கனெக்ட் பண்ணுறேன். பல்ப் எரியுது. ஸோ எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த சர்க்யூட்டில் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது இந்த நியூட்ரலில் இருக்கக்கூடிய இந்த ஃபியூஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இப்போது இந்த நியூட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ இந்த ஃபியூஸ் போயிட்டு ஆனாலும் இந்த நியூட்ரலில் சப்ளை நமக்கு வரும். இதில் டெஸ்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் சப்ளை நமக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நியூட்ரலில் நமக்கு லைட் எரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு கண்டிஷனில் நம்ம இன்றைக்கி நியூட்ரலில் ஃபியூஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூட்ரலில் இருக்க ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த லைன் இந்த பல்பு மூலமாக இந்த முழு சர்க்யூட் வழியாகவும் வரும். ஸோ அப்படி லைன் வரும்போது யாராவது அந்த ஃபியூஸை ரிப்பேர் பண்ணவோ இல்லை அந்த சர்க்யூட்டில் கை வைக்கவோ தொட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஷாக் வரும். ஸோ அதனால தான் நம்ம நியூட்ரலில் எப்போவுமே ப்ரொடெக்ஷனை ஆட் பண்ணவே கூடாது. எப்போவுமே லைனில் இந்த ஃபியூஸ் ஆட் பண்ணணும். இப்போ லைனில் நம்ம ஃபியூஸ் ஆட் பண்ணும்போது லைனில் ஃபியூஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே பவர் சப்ளை அதிலேருந்து வராது. ஸோ அப்போ நியூட்ரல் கனெக்ட் ஆகி இருந்தாலும் அதிலேருந்து எந்த பவர் சப்ளையும் வரப்போகிறது இல்லை.
சரி, இந்த கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய எந்த ப்ரொடக்டிவ் டிவைஸுக்குமே பொலாரிட்டி அப்படின்றது கிடையாது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இது எல்லாத்துக்குமே நம்ம லைனில் தான் கொடுக்குறோம் அப்படின்றதுனால இதுக்கு இன்புட்டு அவுட்புட்டு அப்படின்ற மாதிரி தான் வரும். இதை நம்ம மாற்றி கொடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இது அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றதுனால இது மாற்றி கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆகும். ப்ளக்கோட லைன் டெர்மினல்ல இருந்து நம்ம சுவிட்சோட அவுட்புட்டுக்கு ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். இந்த சுவிட்சோட அவுட்புட்டில் இருந்தே நம்ம இண்டிகேஷன் எல்இடிக்கு வந்து இன்னொரு லூப்பை கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த சுவிட்ச் ஆன் ஆகும்போது தான் அதில் சப்ளை வருதா இல்லையா அந்த ப்ளக்கில் அப்படின்றத காட்டுறதுக்கு நமக்கு இண்டிகேஷன் வேணும். ஸோ அதனால் இந்த சுவிட்சோட அவுட்புட்லேருந்து நம்ம இண்டிகேஷன் எல்இடிக்கு ஒரு லூப் ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். இந்த இண்டிகேஷனுக்கு நியான் பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிடலாம். சரி, இந்த ஸ்விட்சுக்கு வர்ற இன்புட்டு ஃபியூஸோட அவுட்புட்லேருந்து வரும். இந்த ஃபியூஸ் அப்படின்றது என்னது? ஃபியூஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். லைன் அண்ட் நியூட்ரல் இந்த 2 டெர்மினலும் எப்போ டைரெக்டாக கனெக்ட் ஆகுதோ, அதாவது ஷார்ட் சர்க்யூட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து உருவாகும். இப்போது இந்த பல்பு ஒன்று அந்த லைன் அண்ட் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணும்போது இந்த பல்ப் வந்து எரியும். அப்படி எரியும் போது இந்த பல்பால் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி உபயோகப்படுத்தப்படுது இந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து. ஸோ அப்போது இந்த லைனில் இருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகி போயிட்டு இந்த பல்பில் இருக்க ஃபிலமெண்ட் வழியாக எவ்வளவு அதால் மேக்ஸிமமாக மூவ் ஆக முடியுமோ அவ்வளவு அதிகபட்ச எலக்ட்ரான் மூவ் ஆகி நியூட்ரலில் போய் முடிஞ்சிருது. இப்போது நம்ம டேரெக்டாக அந்த லைனையும் நியூட்ரலையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைன் அப்படின்ற பவர் சப்ளை இருக்கு இல்லையா, இதிலேருந்து எவ்வளவு அதிகபட்சமாக கரண்ட் வந்து இந்த நியூட்ரலுக்கு போக முடியுமோ அவ்வளவு அதிகபட்சமாக போக முடியும். உதாரணமாக ஒரு தண்ணி டேங்க்கில் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இன்னொரு தண்ணி டேங்க்கில் எம்டியாக இருக்குது தண்ணி டேங்க்கு. ஸோ இப்போ இந்த 2 டேங்க்கையும் நம்ம அடிப்புறமாக கனெக்ட் பண்ணும்போது என்னாகும், இந்த 2ம் சமமாகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்போ அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய டேங்க்லேருந்து ஃபாஸ்ட்டாக தண்ணி குறையும், தண்ணி இல்லாத டேங்க்கில் வந்து வேகமாக நிரம்பும். ஸோ இதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரானை ஒரு இடத்துல ஒரு அதிகமான ஒரு பீக்கில் இருக்குது, இன்னொரு இடத்துல இந்த நியூட்ரல் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே வந்து அட் அ டைமில் மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆகும்போது அந்த இடத்துல அதிகமான கரண்ட் வந்து வெளிப்படுது. எவ்வளவு அதிகமாக அதால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக இது வந்து கரண்ட்டை வெளிப்படுத்தும். ஸோ அப்படி வெளிப்படுத்தும் போது அதை நம்ம அந்த சாதாரண ஒயரால் தாங்க முடியாது, எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம என்ன டிவைஸ் போட்டிருக்கோமோ அந்த ஒயரிங் எல்லாமே எரிஞ்சு போயிடும், சர்க்கியூட்ஸ் எரிஞ்சு போயிடும். ஸோ இதிலேருந்துலாம் காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன ஒரு காப்பர் இலையை வந்து நம்ம அந்த ஃபியூஸாக பயன்படுத்துவோம். இந்த காப்பர் இலை வந்து கொஞ்சம் கரண்ட் அதிகமானாலே வந்து இந்த காப்பர் இலை விட்டுரும், இந்த காப்பர் டர்ன் வந்து விட்டுரும். ஸோ அப்படி விட்டுரும் அப்படின்ற பட்சத்தில் அதனால் ஒயரிங்க்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஸோ இங்கே வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு காப்பர் இலையை வந்து பயன்படுத்துகிறேன். ஸோ நான் இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காப்பர் ரிலே வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த ஒயருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஆகலை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இந்த ஃபியூஸுக்கு இன்புட்டு இந்த சர்க்யூட் பிரேக்கரோட அவுட்புட்லேருந்து வரும். இந்த ஃபியூஸு சில நேரங்களில் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சுன்னா கூட இந்த சர்க்யூட் பிரேக்கரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால தான் நம்ம அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனாக இந்த சர்க்யூட் பிரேக்கரையும் சேர்க்குறோம். சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றதும் ஃபியூஸ் மாதிரி தான். அதிகமாக கரண்ட் வெளிப்படும் போதும் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நடக்கும் போதும் இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆயிரும். இந்த பிரேக்கருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு 2ஆக பிரியும். இந்த 2ஆக பிரிகிறதுல நான் ஒரு ஒயரை எடுத்துகிட்டு போய் பல்போட ஒரு எண்டில் கொடுக்குறேன். இன்னொரு ஒயரை எடுத்துகிட்டு போய் ஒரு வித்தியாசமான சுவிட்சில் கொடுக்குறேன். ஏன் இது 2ஆக பிரியுது, இது 2 எப்படி வித்தியாசமாக ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அந்த ப்ளக் போர்டுக்கு வந்து நான் லைன் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். ஸோ லைன் நியூட்ரல் கொடுத்துட்டு இதோட சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பிரேக்கரையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செலக்டார் சுவிட்சை 1 அப்படின்ற பொசிஷனில் வைக்கலாம். ஸோ இங்கே ப்ளக் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஒயர் போட்டு ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஷார்ட் பண்ணி இருக்கும்போது நமக்கு இங்கே பிரேக்கர் ட்ரிப் ஆகணும், இல்லை இதோட ஃபியூஸ் போகணும். ஸோ நான் இப்போ 1ல் வந்து போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கண்டிஷனில் நமக்கு ஃபியூஸும் போகலை, பிரேக்கரும் ட்ரிப் ஆகலை. இந்த ப்ளக்கோட சீரீஸில் நான் வந்து இந்த பல்பை போட்டிருக்கேன். சீரீஸ் அப்படின்றது நான் பல்புக்கு இன்புட் கொடுத்து திரும்ப அதிலேருந்து நான் அந்த ப்ளக்குக்கு லைன் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்ம ஒரு சர்க்யூட்டை செக் பண்ணும்போதோ இல்லை எந்த ஒரு பிசிபியை செக் பண்ணும்போதோ அதில் டிஃபால்ட்டாக ப்ராப்ளம் இருந்தது, அதில் இன்டர்னலாக ஷார்ட் சர்க்யூட் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூஸோ இல்லை பிரேக்கரோ வந்து ட்ரிப் ஆகாது, ஹை கரண்ட் இந்த பிரச்சனை வந்து வராது. ஸோ அந்த பல்பு வந்து எரியும். அந்த இடத்துல அந்த ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றது நடக்காது. அப்படி நடக்கலைன்னா நமக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த 1 அப்படின்ற ஆப்ஷனு.
இந்த பிரேக்கரோட செகண்ட் இன்புட் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த செலக்டார் சுவிட்சோட 2வது பாயிண்ட். இந்த 2வது பாயிண்டில் நம்ம போடும்போது இந்த செலக்டார் சுவிட்சிலேருந்து இன்புட்டு இந்த பெல் சுவிட்சுக்கு வரும். நம்ம வீட்டிலலாம் பெல்லுக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஸ்ப்ரிங் சுவிட்சு. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆனில் இருக்கும், நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சுவிட்சுக்கு நான் வந்து இன்புட்டை கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சு எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த எலக்ட்ரிக் ஷாக் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி மனிதனை தாக்குது, எவ்வளோ வோல்டேஜில் எலக்ட்ரிக் ஷாக் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து தண்ணியில் கை வச்சு இந்த வோல்டேஜை வந்து நான் என்னோடய உடம்புல செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் நான் வந்து சேஃபாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எவ்வளோ ஷாக் என்ன தாக்குது அப்படின்னும் எனக்கு தெரியணும். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பெல் சுவிட்ச் தான். இந்த பெல் சுவிட்சை நான் எதுக்காக பயன்படுத்தினேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து சப்ளையை வந்து இந்த பெல் சுவிட்ச் மூலமாக கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது இந்த ஸ்ப்ரிங் சுவிட்சை நான் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இது வழியாக சப்ளை பாஸ் ஆகும். இதை நான் காலில் வச்சு நான் வந்து அழுத்தி பிடிச்சிருந்தேன். இப்படி அழுத்தி பிடிச்சிருக்கும் போது எனக்கு சப்ளை அது வழியாக போயிட்டுருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஷாக் அதிகமாகி எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து சுயநினைவை இழந்துருவேன். அப்படி இழந்துட்டேன்னா இந்த சுவிட்ச் மேலே இருக்க என்னோடய கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். அப்படின்றப்போ இது வழியாக வர்ற பவர் சப்ளை வந்து கட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த சுவிட்ச் வந்து நான் பயன்படுத்தினேன். ஸோ இந்த செலக்டார் சுவிட்சில் 1ல் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பல்பு மூலமாக ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே 2ல் போட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பெல் சுவிட்ச் மூலமாக நம்மளே காப்பாற்றிக்கலாம். இந்த பல்பு ஹோல்டர் ஒரு எண்டில் நான் பிரேக்கரோட இன்புட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இன்னொரு எண்டில் நம்ம நியூட்ரல் கொடுக்கக்கூடாது. நார்மலாக நம்ம பல்புக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இதில் நியூட்ரல் கொடுக்கக்கூடாது. இது சீரியஸ் பல்ப் அப்படின்றதுனால இன்னொரு எண்டுலேயும் நமக்கு லைன் தான் வரும். ஸோ அந்த பல்பும் ஒரு ப்ரொடெக்ஷன் டிவைஸ் மாதிரி தான், இன்புட் அவுட்புட் மாதிரி தான். இந்த பெல் சுவிட்சும் அதே மாதிரி தான் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பெல் சுவிட்சோட இன்னொரு எண்டு செலக்டார் சுவிட்சுக்கு போகும். செலக்டார் சுவிட்சில் நம்ம செலக்ட் பண்ணுறது மூலமாக டைரக்ட் இன்புட்டு இந்த பெல் சுவிட்ச் வழியாக பிரேக்கருக்கு இன்புட்டாக போகும். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டயக்ராமை நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க அதை பார்த்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு செட்டப்பாக மாற்றிடலாம். ஒரு முழுமையான ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன தான் ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துருந்தாலும் நம்ம எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எவ்வளவு கவனமாக இருக்க முடியுமோ அவ்வளவு அதிகபட்ச கவனத்தோடு அதிலிருந்து தள்ளியே இருக்கிறது நல்லது. இந்த போர்டில் எங்கேயுமே நான் வந்து எர்த்தை எடுத்துகிட்டு வரல. ஏன்னா எர்த்து வந்து எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எர்த்தோட முக்கியமான பயன்பாடு எங்கே வரும் அப்படின்னா, ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதில் மெட்டல் பாடி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இந்த எர்த் அப்படின்றது தேவை. அதில் எதனா லீக்கேஜ் ஏற்படும் போது அந்த மெட்டல் பாடியில் நம்ம கை வைக்கும்போது நமக்கு ஷாக் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம எர்த்திங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த மெட்டல் பாடியில் உருவாகக்கூடிய லீக்கேஜை வந்து நம்ம ஈஸியாக கிரவுண்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் எர்த்திங்கு. அதே மாதிரி வீடுகளில் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்துறதுக்கு ELCB எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த எர்த்தில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா அந்த சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகும். அது மூலமாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபால்ட்டை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். அதே மாதிரி RCCB ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹியூமன் ஷாக்கில் இருந்து இது வந்து நம்மளை பாதுகாக்கும். அதாவது 30 மில்லியாம்ஸுக்கு அதிகமாக அந்த கரண்ட் வந்து போகும்போது லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 30 மில்லியாம்ஸை கிராஸ் பண்ணும்போது இது வந்து ட்ரிப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் டிவைஸாக வீட்டில் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.